நம்ம நிறைய பேர் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசையை விட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் +1 +2 கிளாஸில் ஒரு மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நம்ம எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சிருப்போம். எக்ஸாமே காண்டக்ட் பண்ண மாட்டேங்காங்க, நான் ஏன் தான் படிச்சனோ அப்படின்னு புலம்பி தள்ளுவாங்க. பட் இது எல்லாம் தாண்டி படித்த எம்எஸ்சி பிஎட் டிகிரியை டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சராக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலிடேஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் இப்போ நியூ சிலபஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இந்த நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மேக்ஸ் சம்மந்தப்பட்ட சிலபஸ்ல என்னென்ன யூனிட் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி எல்லா டெஸ்ட் பேஜுமே வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும். சேம் டைம் நம்ம நிறைய பேர் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசையை விட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் +1 +2 கிளாஸில் ஒரு மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நம்ம எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சிருப்போம். இதையெல்லாம் தாண்டி டிகிரி படித்து முடிச்சதுக்கப்புறமா டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்க வெகு சிலர் மட்டும்தான். நிறைய பேர் வந்து அட்டெம்ப்டே கொடுக்காம எக்ஸாமே காண்டக்ட் பண்ண மாட்டேங்காங்க, நான் ஏன் தான் படிச்சனோ அப்படின்னு புலம்பி தள்ளுவாங்க. பட் இது எல்லாம் தாண்டி படித்த எம்எஸ்சி பிஎட் டிகிரியை டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சராக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது டிஆர்பி போர்டு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனை வந்து காண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது ஒரு டிகிரி, அதாவது இப்போ மேக்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ப்ளஸ் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற பட்சத்தில் நீங்கள் தகுதியானவர். எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2025ல வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மாறி இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து மெயின் எக்ஸாம், ரெண்டாவது எக்ஸாம் வந்து தமிழ் தகுதி தேர்வு. ஆனால் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது ரெண்டாவதா எழுதக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலிடேஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சேம் டைம் இப்போ எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படித்த எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் டீச்சர் ஆகிடலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன், நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதே ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு தான் சொல்லி படிச்சிருப்போம். பட் இதையெல்லாம் தாண்டி மேத்தமேட்டிக்ஸை யூஜி பிஜியில் யாரெல்லாம் வந்து நல்ல ப்ராக்டிக்கலோட சேம் டைம் இன்ட்ரெஸ்டோட படித்தாங்களோ அவங்களால ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும். சேம் டைம் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டிகிரியை யாரெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், எக்ஸெட்ரா, டியூஷன் எடுக்கலாம், எக்ஸெட்ரா. ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸில் டச்சில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் படித்து முடிச்சு 4-5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு அப்படின்னா மேக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கஷ்டம்னு கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். பட் இருந்தாலுமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் இப்போ நியூ சிலபஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இந்த நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் 10 யூனிட் அவைலபிளாக இருக்கு. இந்த 10 யூனிட்ல கிட்டத்தட்ட ஒரு 6 யூனிட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இது எல்லாமே நம்ம காலேஜ் டைமில் யூஜி பிஜியில் வந்து நல்லாவே படிச்சிருப்போம். சேம் டைம் இந்த யூனிட்ல இருந்து நம்ம டெய்லியுமே ஒரு 10 சம்மோ ஒரு 20 சம்மோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, சேம் டைம் இப்போ மேக்ஸை பொறுத்த மட்டும் மற்ற பாடம் மாதிரி கிடையாது. நம்ம வந்து டெய்லியுமே செம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஒரிஜினல் எக்ஸாமில் ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே இதுவாக தான் ஆன்சர் இருக்கும் அப்படின்னு ஒரு சில நிமிடங்களில் வந்து ஆன்சர் கொடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா மற்ற பாடம் மாதிரி இதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியாது. சேம் டைம் மேக்ஸை பொறுத்த மட்டும் பாயிண்ட் சம்திங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து மிஸ் ஆகும். ஸோ அப்போ இது எதுவுமே நமக்கு ஆகக்கூடாது அப்படின்னா இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும். சேம் டைம் இப்போ மற்ற பாடத்துக்கும் இந்த பாடத்துக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்கு. மற்ற பாடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
தியரி டைப்பில் வந்து கொஸ்டின் இருக்கும், கூட்டுருக கொஸ்டின் இருக்கும், சேம் டைம் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கும், எக்ஸெட்ரா. இது எல்லாமே தியரி டைப் அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் இருக்கும், நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் கொடுத்துடலாம். பட் மேக்ஸை பொறுத்த மட்டும் எல்லாமே சம்மா இருக்கும், ஈக்குவேஷனாக இருக்கும், சேம் டைம் நமக்கு ஃபார்முலா வந்து தெரியணும். அப்படி ஃபார்முலா தெரியும் போது மட்டும்தான் ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். மேபி இதில் ஏதாவது சம்திங் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா டோட்டலாகவே வந்து கொலாப்ஸ் ஆயிரும், ஆன்சருமே வந்து டோட்டலாக மேட்சிங் ஆகாது. அப்படி பார்க்கும்போது டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டெரிபி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து தமிழ் மீடியம் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னாலே ராமானுஜம் பேஜ் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். இந்த ராமானுஜம் பேஜை பொறுத்த மட்டும் மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட, அதாவது சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மேக்ஸ் சம்மந்தப்பட்ட சிலபஸில் என்னென்ன யூனிட் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி எல்லா டெஸ்ட் பேஜுமே வந்து இந்த டெஸ்ட் சீரிஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். சேம் டைம் தமிழ் தகுதி தேர்வுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது. கல்வி, உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், இந்த மாதிரி ஓவரால் எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஐடி செக்டாரில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஸோ என்னால் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம அகாடமியை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் நான் படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கேன் ஆனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ அல்ஜிப்ராவில் இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, சேம் டைம் ரியல் அனலைசிஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்லாவே ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 3 ஹவரில் வந்து இந்த எக்ஸாம் டியூரேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 3 ஹவரில் 150 வினாக்களில் நம்ம எப்படி அசஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து மட்டும்தான் நம்மளால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ படித்தவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது, எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே பாஸ் பண்ண போகிறது கிடையாது. யாரெல்லாம் வந்து சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்காங்களோ, படித்ததை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் 150 வினாக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொரு கொஸ்டினை நம்ம எப்படி அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவோட அவங்க படிப்பாங்க. சேம் டைம் நல்ல மார்க்குமே வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்து முடிச்சுட்டு இந்த பிஜி டெரிபி எக்ஸாமுக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்கீங்க அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ராமானுஜம் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ராமானுஜம் பேஜை பொறுத்த மட்டும் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டெஸ்ட்டுமே வந்து அப்டேட்டாக இருக்கும். ஓகே, ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ண வாரீங்க அப்படின்னா நீங்களுக்குமே இந்த டெஸ்ட் சீரிஸை வந்து அசஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் இப்போ புதுசாக அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ், பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் உங்களுக்குமே வந்து இது சூட்டபுளாக இருக்கும். ஓகே, ஸோ மற்ற பாடத்துக்கும் மேக்ஸுக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை புரிஞ்சு தெரிஞ்சு சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் +1 +2 மேக்ஸ் டீச்சராக வந்து நீங்கள் பணியில் அமர முடியும். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பை எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ப்ளஸ் பிஎட் படித்த எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்.